இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி எடுக்கிறவங்க அது பார்த்தா ஜாதி இருக்கக்கூடாதுங்கிற உணர்வு வர மாதிரி எடுக்கணும். அடுத்த ஜாதிக்காரனை போயிட்டு எட்டி உதைக்கலாங்கிற உணர்வு வரக்கூடாது. நான் பட்டேனே ஒப்பாரி வச்சு படம் எடுத்திருந்தா எத்தனை நாள் நீங்கள் ஓட்டுவீங்க? வாரம் ஒரு படம் வருது. இப்போ நந்தன் வருது. இந்த மாதிரி நமக்கே சலுப்பாக இருக்குது. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், தேட்டர் ஓனராக இல்லை, நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். ஒருத்தரை தாக்கி ஒரு படம் எடுத்து நீங்கள் எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? நீங்கள் அவனை தாக்கிறீங்க வசனத்தாலேயோ வார்த்தைகளாலேயோ, அவன் உங்களை என்னவா பார்ப்பான்? ஆமாம், இவங்கெல்லாம் ஜாதியெல்லாம் யாரும் ஒழிக்க வரல. இவங்க எல்லாம் கல்லா கட்ட வந்த டிக்கெட்டு தான். புதுசாக வர டைரக்டருங்க லப்பர் பந்து மாதிரி படங்களை எடுங்கள். மக்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுடைய பாதிப்புகளை எடுங்க. ஆனால் நீங்கள் பாதிப்புகளை எடுக்கிறங்கிற பேரில் வன்மத்தை திணிக்காதீங்க. அவ்வளோதான். வேறு டைரக்டருங்களில் கேட்குறீங்களா? எந்த டைரக்டருக்கு நான் சப்போர்ட் பண்ணல? மாரி செல்வராஜ், பா ரஞ்சிதா இல்லைங்கண்ணே, சப்போர்ட்டுன்ட்டு இல்லைங்கண்ணே. இப்போ மோகன்ஜி என்ன சொல்லி படம் எடுக்கிறாரு? ஜாதி இல்லைன்னு சொல்லி படம் எடுக்கிறாரா? இல்லை, அவர் ஜாதி இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாரு. ஜாதி இருக்குன்னு சொல்லி எடுக்கிறவங்களுக்கு நம்ம அதை மட்டும்தான் எடுக்கிறாரு. இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி எடுக்கிறவங்க அது பார்த்தா ஜாதி இருக்கக்கூடாதுங்கிற உணர்வு வர மாதிரி எடுக்கணும். அடுத்த ஜாதிக்காரனை போயிட்டு எட்டி உதைக்கலாங்கிற உணர்வு வரக்கூடாது. இன்க்ளூடிங் நான் அடித்தடி படமாக இருந்த அசுரனாகட்டும் எல்லா படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜாதி ஒழிக்கிறத நீங்கள் ஜாதி படத்தையும் எடுத்து எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? இப்போ மோகன்ஜி வந்து ஜாதி இருக்குன்னு தான் சொல்கிறாப்புல. இருக்குன்னு சொல்கிறவர் இருக்குன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உயர் ஜாதிக்காரன்னு ஒருத்தனை காட்டி அவனை அடிக்கிறீங்க, உயர் ஜாதிக்காரனை காட்டி அவனை தப்புன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் படம் பார்த்துட்டு ஒரு இளைஞன் வந்து ரஞ்சித் படத்தையோ இவங்க படத்தையும் பார்த்துட்டு போனால் ஜாதிய பாகுபாடுகளை வந்து எப்படி அணுகுவாங்கன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். வன்முறையில் தானே முடிக்கிறீங்க படத்தை. நீங்கள் அப்படி வன்முறையில் சாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அது ஜாதி ஒழியறதுக்கு உண்டான படங்கள்லாம் இது கிடையாது. அது ரெவன்யூ ரீதியாக நான் எல்லா படமும் போடுறேன். ரெவன்யூ ரீதியாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஜாதியை ஒழிக்கணும்னா இவங்க போகிற ரூட்டு லாய்க்கில்லை. கேட்டால் எனக்கு வழி அது இதுங்கிறாங்க. யாருக்கு தாங்க வழி இல்லை? என் கோடீஸ்வரனுக்கும் வழி இருக்கும், டாடா பிர்லாவுக்கும் வழி இருக்கும், எல்லாத்துக்கும் வழி இருக்கும். அதுக்காக நான் பட்டேனே ஒப்பாரி வச்சு படம் எடுத்திருந்தா எத்தனை நாள் நீங்கள் ஓட்டுவீங்க? வாரம் ஒரு படம் வருது. இப்போ நந்தன் வருது. இந்த மாதிரி நமக்கே சலுப்பாக இருக்குது. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், தேட்டர் ஓனராக இல்லை, நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்கடா இவங்க அப்படின்ட்டு. ஒரு மாட்டுக்கறி அரசியலாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒருத்தரை தாக்கி ஒரு படம் எடுத்து நீங்கள் எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? நீங்கள் அவனை தாக்கிறீங்க வசனத்தாலேயோ வார்த்தைகளாலேயோ, அவன் உங்களை என்னவா பார்ப்பான்? ஆஹா, இப்போ நம்மளை தாக்கிட்டாரு, இனிமேல் நம்ம ஜாதி பாகுபாடில் வேணாம், இவர் கூட சேர்ந்துக்கலான்னு நினைப்பானா? ஏன்டா, ஏன்னா நாங்கள் பண்ணாததையும் சேர்த்து நீ போட்டு திணிக்கிறியே, உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னா அவனுக்கு வன்மம் தான் பெருசாக வரும். ஆமாம், இவங்கெல்லாம் ஜாதியெல்லாம் யாரும் ஒழிக்க வரல. இவங்க எல்லாம் கல்லா கட்ட வந்த டிக்கெட்டு தான். இப்போ நம்ம வீட்டு ரோட்டில் சாக்கடை போகுதுன்னா அது விட்டுட்டு அப்படியே அமைதியாயிரும். திருப்பி அது கிண்டி விட்டுட்டு என்னோட நல்லா பேசுகிறேன். நீங்களே மைக் அதே தாங்கண்ணே, அதே தான். இது வந்து மேலோட்டமாக பண்ண வேண்டியதை இவங்க ரொம்ப அழுத்தம். மேலோட்டமாக லப்பர் பந்து படம் இதே ஜாதி அரசியல் பேசிச்சு, மாட்டுக்கறி அரசியல் பேசி எல்லாம் பேசுச்சு. ஏன் எனக்கும் பிடிச்சது, எல்லாத்துக்கும் பிடிச்சது? ஏன்னா அது யதார்த்தம், நடக்கிற உண்மை சொன்னாங்க. கேட்டால் அவனுக்கு வழி இல்லை, இவனுக்கு வழி. டைரக்டர் பட்டார்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். நான் பட்ட கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி விற்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்ற. இதை விட அவமானம் என்ன இருக்குது மற்ற டைரக்டருங்களுக்கு? வேணாங்க, ஜாதி வச்சு படம் எடுங்க. ஜாதி வந்து மேலோட்டமாக வச்சு படத்தை ஃபஸ்ட்டு எடுங்க. ஜாதி மட்டுமே வச்சு படம் எடுக்காதீங்க. உங்களுக்கு சரக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும். விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் 2 வருஷத்தில் எந்தெந்த டைரக்டர்லாம் காணாமல் போக போகிறாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் இங்கே கல்லா கட்டுது. இங்கே இருக்கிற நமக்கு தெரிஞ்ச தம்பிங்க, நான் எல்லா ஜாதி கூடயும் நான் பழகிறேன், எல்லாத்துக்கூடயும் பேசுகிறேன். நான் யாரையும் ஜாதி பாகுபாடு பண்ணி பண்ணுறதில்ல. என் தேட்டருக்குள்ளே உள்ளே வந்தாவே ஆஃபீஸ் ரூமில் ஃபஸ்ட்டு உட்காருங்க, அப்புறம் பேசலான்னு தான் சொல்லுவேன். இந்த உட்கார்ற விஷயத்தையே ஒரு சேரையே வச்சு மாமன்னன் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு வருதில்லை. இப்போ நான் என்ன நினைப்பேன்? ஏங்க, நான் கரெக்டாக தான் இருக்கிறேங்க. நான் இதை பார்த்துட்டு ஏன் நான் கை தட்டணும்? எனக்கு அதில் ஒன்றுமே புரியலையே. இப்போ வன்மம் அதிகரிக்க தானே செய்யும். எனக்கு கோவம் வராது அப்படின்னா? இல்லை, இது எல்லாத்தையும் தாக்குறதில்ல, இது பொதுவான இது அப்படின்னு எத்தனை நாளைக்கு இதே எடுப்பீங்க? இதுதான் கேள்வி. என்ன சொல்ல விரும்புறீங்களா? டைரக்டர்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்களே காணாமல் போயிடுவாங்க. புதுசாக வர டைரக்டருங்க லப்பர் பந்து மாதிரி படங்களை எடுங்கள். நான் ரசிகனாக பார்க்குறதுக்கும் சொல்கிறேன். தேட்டரில் எல்லா படமும் போடுவோம். நான் வந்து என்னுடைய கருத்து வேறுபடலாம். நான் சொல்ல டைரக்டர் எனக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் ஆமாம், எல்லா படமும் போடுவோம். நம்ம சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது. அதனால் அதெல்லாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய பாதிப்புகளை எடுங்க. ஆனால் நீங்கள் பாதிப்புகளை எடுக்கிறங்கிற பேரில் வன்மத்தை திணிக்காதீங்க. அவ்வளோதான். வெல்கம்.